தேர்தல் நெருக்கத்தில் மத்திய சேனைக்கு உட்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கின்ற முயற்சியாக தொடர்ந்து நானும் எங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்களும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் எங்கள் கழகத்தை சேர்ந்த முன்னணியின் அனைவருமே மக்களை நேரடி சந்திக்கிறோம். மக்களை சந்திக்கும் போது அவர்கள் ஆர்வத்துடன் கட்டாயமாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியினை தருகிறார்கள். இதை பார்க்கும்போது, இந்த ஆர்வத்தை பார்க்கும்போது மத்திய சென்னை போல் தமிழகத்தில் உள்ள அத்துணை தொகுதியும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. பாஜக அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழலால் தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அவர் அமித்ஷா அவர்கள் சொன்னது எப்படி சொல்லிருக்கோம்னா, 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழகத்துக்கு ஒண்ணுமே செய்யவில்லை, அதிமுக கூட்டணி இருந்ததுல அப்ப பேசிருக்கலாமா அவரு. அதாவது அவருக்கு பேசணும்னு சொல்றாரு. ஏங்க நீங்க வரீங்க, அமித்ஷா வரார், மோடி வரார், நிர்மலா சீதாராமன் வரார், தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? வெறுங்கை வீசிட்டு வருவதால் எங்க மக்களுக்கு என்ன பயன்? நாங்கள் நீங்களே நல்ல திட்டங்கள், இந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி முடித்து விட்டோம் சொல்ல முடியுமா உங்களால? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கிவிட்டோம், இன்னும் 6 மாதம் முடியும் சொல்ல முடியுமா உங்களால? ஒண்ணுமே பண்ணாம வெறும் கையில வெறும் வாயில் வடை சொல்வதுதான் பாஜக போகாது. அது அமித்ஷா விதி விலக்கே கிடையாது. சார், அது மட்டும் இல்லாம தமிழக நலன்ல அக்கறை கொண்ட அரசு பாஜகன்னு தொடர்ந்து மோடியும் அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து? தமிழக நலனின் பாஜக அக்கறை கொண்ட அரசு. சரிங்க, அக்கறையா இருக்கு. நீங்க நம்புறீங்களா? அதை நான் கேட்கறேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாங்க வரியா ₹1 கொடுக்கறோம். என்ன ₹1 கொடுத்தா நீங்க எவ்வளவு திருப்பி தரீங்க? 29 காசா நீங்க தரீங்க. எங்க வரி பணத்தை சுரண்டி தானே மற்ற உங்க மாநிலம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் வாழ வைக்கிறீர்கள். அக்கறை வாங்க. ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா நினைச்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பார்கள். எப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தால், நேரு மீது மரியாதை உண்டு, இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு, ராஜீவ்காந்தி மீது மரியாதை உண்டு, சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு, மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு, ராகுல் காந்தி மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு மக்கள் பயன்படுகிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. நீ ஒன்னும் பண்ணாம தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வாரிட்டு போலாம், அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டாங்க. தொடர்ந்து 400 தொகுதி இலக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இது சுதந்திரமா செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஆரம்பத்தில் நாங்க பார்த்திருக்கோம், பாஜக பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க. பெரிய கூட்டணி யாரா? இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ். அப்பப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட சேர்ந்திருப்பாங்க. சார், தமிழகத்தில் முதலீடு பண்ணக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி குஜராத்தில் முதலீடு செய்ய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அதாவது பல தொழில் முதலீடு செய்வோர் கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா குஜராத்தில் உட்கட்டமைப்பு சரியில்லை. இந்தியாவில் தலை சிறந்த உட்கட்டமைப்பு இதுக்கு எங்க இருக்குன்னா அது தமிழ்நாடு. பாத்தீங்கன்னா அப்பத்த விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அது மட்டும் இல்லாமல் மக்கள், அதாவது படித்த மக்கள் வேலை அங்க போன அவ்வளவு ஸ்கில்டு லேபர் கிடையாது. அதனாலதான் சென்னையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நோக்கியா, சாம்சங், பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஃபோர்டு, உண்டாய் எல்லா கதிக்கு வராங்க. ஏன் வராங்க? தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கு. மற்ற குஜராத்துக்கு என்ன மிரட்டி கொண்டு போறாங்க. பிரதமர் பண்ணலாம் கோச்சிப்பான்னு சொல்றாங்க. நாங்க நீங்க ஃப்ரீயா விடுங்களேன், நாங்க வர குஜராத் மாடல்னு சொல்றாங்களே. குஜராத் மாடல்னா தானா அங்க போகணும்ல. யூபி மாடல்னு சொல்றாங்களே, யூபி மாடல் முதலீடுகள் அங்க போகணும்ல. இல்லையே, காரணம் அங்க மாடல் ஃபெயிலியர். எங்கெங்க பாஜக ஆள்கிறதோ அங்க ஃபெயிலியர் மாடல். சார், நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அந்த அம்மா பொய் ஒரு போன முறை வந்தாங்களே, ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்களே, நாங்கள் 5000 கோடி கொடுத்தோம், 900 கோடி கொடுத்தோம் சொன்னாங்க. அதுக்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெளிவா சொன்னார், அது உங்க பணம் இல்ல, நாங்க லோன் கேட்டோம், ஏசியன் டெவலப்மெண்ட் லோனை நீங்க கொடுத்தீங்க. அது சொன்னாங்களா? NDRF நாங்க தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை தேவை, அது ரிட்டர்ன் பண்ணீங்க, அது தமிழ்நாட்டு பணம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு பொய், அவர்கள் வார்த்தையில் நேர்மை இல்லை எப்போதும். என்னமா இவ்வளவு கேக்குறீங்க?